Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். 60 விரைவு செய்திகளை உடன் வழங்குவதற்காக நான் ராதிகா பிரேம்குமார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதற்கிடையில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதால் 11 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறை தண்டனையை ஞானசேகரன் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை செயலால் பதிலளித்திருப்பதாகவும் வழக்கை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் முடித்துவிட்டு குற்றவாளிக்கு கொடும் தண்டனையை பெற்று தந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார் என கேள்வி எழுப்பியுள்ளார். சாரை காப்பாற்றியது யார் போன்ற கேள்விகள் அதிமுக ஆட்சிக்கு அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கும் எனவும், ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு இந்த தீர்ப்பே சாட்சி என்று தெரிவித்துள்ளார். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் எடப்பாடி பழனிசாமி சார் தான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதேபோல் தமிழக அரசின் உடனடி நடவடிக்கையால் குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கும் வரை வழக்கு விசாரணை தொடர உத்தரவிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தவறிய செயல்திறனற்ற ஆட்சி இது என தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 வருடங்களுக்கு தண்டனை குறைப்போ மற்றும் வேறு எந்த சலுகையோ அற்ற ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்பதாக கூறியுள்ளார். இத்தகைய கொடூர குற்றங்கள் தொடர்ந்து இழைக்கப்படுவதை இனியாவது விழித்துக்கொண்டு தடுக்கவில்லை எனில் மக்கள் மன்றத்தில் இந்த கபட நாடக திமுக அரசு தண்டிக்கப்படுவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை என்றும், இவ்வழக்கில் வேறு ஒரு நபர் இருக்கிறார் என்று பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறும் என்றும் கூறியிருக்கிறார். இதனையடுத்து பேசிய ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் எந்தவித சலுகையும் இன்றி தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது அடிப்படை உரிமையை மீறும் விதமாக இருப்பதாகவும், நிச்சயம் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஒருதலை காதலில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி உடுமலை ரோடு பகுதியில் வசித்து வரும் தனியார் நிதி நிறுவன ஊழியர் பிரவீன்
குடும்பத்தினருக்கு பழக்கமான கல்லூரி மாணவி அஸ்மிதாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி தனது முகநூலில் நண்பர்களுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவு செய்ததால் ஆத்திரமடைந்த பிரவீன் மாணவியின் வீட்டிற்கு சென்று அவரை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு மேற்கு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை மிஷனில் அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்படுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் ஒரு நகரின் தூய்மை என்பதில் அரசுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களாகிய தமக்கும் உள்ளதாக கூறியுள்ளார். யாரோ சுத்தம் செய்கிறார்கள், யாரோ அள்ளுகிறார்கள், யாரோ தரம் பிரிக்கிறார்கள் என்று மானாவாரியாக குப்பையை பிளாஸ்டிக்கை வீசினால் அது மீண்டும் நம்மையே ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நாமும் தூய்மையான சுற்றுப்புறங்களை பெற வேண்டுமென்றால் குப்பைகளை தரம் பிரித்து அதற்குரிய இடத்தில் போடும் குறைந்தபட்ச நாகரிக பண்பு இன்றியமையாதது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தட திட்டத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பூந்தமல்லியில் இருந்து திருமழிசை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பரந்தூர் வரை மக்கள் பயன்பாட்டிற்காக துரித போக்குவரத்து அமைப்பை பரிந்துரை செய்வதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் கடந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழித்தடம் தோராயமாக 43 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 19 உயர்நிலை மெட்ரோ நிலையத்துடன் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் முன்மொழியப்பட்ட புதிய விமான நிலையம், திருமழிசையில் முன்மொழியப்பட்ட பேருந்து நிலையம் மற்றும் வழித்தடத்தின் எதிர்கால வளர்ச்சி போன்ற சமீபத்திய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. முதற்கட்டமாக பூந்தமல்லி சுங்குவாச்சத்திரம் வரை 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8779 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள மெட்ரோ உயர் பாலத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 2வது முறையாக நகை பிரியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. தங்கம் விலை ஒரு நாள் உயர்வதும் மறுநாள் குறைவதுமான நிலையே தொடர்ந்து நீடித்து வருகிறது. பெரும்பாலும் தங்கத்தின் விலை உயர்ந்தும் காணப்படுகிறது. அந்த வகையில் வார தொடக்க நாளான இன்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 8950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 71600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்நிலையில் இன்று 2வது முறையாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி மாலையில் 880 ரூபாய் கூடுதலாக உயர்ந்து ஒரு சவரன் 72480 ரூபாய்க்கு விற்பனையானது. இதன் மூலம் ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்துள்ளது நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் அருகே அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்ற பள்ளி நிகழ்ச்சியில் மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவ மாணவிகள் வெயிலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆலந்தூர் தொகுதிக்கு முற்பட்ட மூவரசம்பட்டு ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலை உயர்நிலைப் பள்ளியில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கவிருந்த நிலையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தலைமை ஆசிரியரின் அறையில் அமைச்சர் காத்திருந்தார். மாணவர்கள் வெயிலில் காத்திருந்த நிலையில் அரை மணி நேரம் தாமதமாக நிகழ்ச்சி தொடங்கியது. அப்போது தேசிய கொடியும் தலைகீழாக ஏற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கொடியை கீழே இறக்கிய ஆசிரியர்கள் மீண்டும் சரி செய்து கொண்டிருந்த போதே கொடி வணக்க பாடல் பாடி முடிக்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் வழங்கும் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் புரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தபடி பக்தர்களுக்கு 3 வயதுக்குட்பட்ட பச்சிளங்குழந்தைகளுக்கு பால் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்படுகிறது. காலை மாலை என 2 வேளைகளிலும் 7 லிட்டர் பால் காய்ச்சப்பட்டு குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. திருக்கோயிலில் குடமுழுக்கு பணிகள் நடைபெறும் காரணத்தால் தற்காலிக இடத்தில் வைத்து பால் விநியோகம் செய்யப்படும் நிலையில் குடமுழுக்கு முடிந்ததும் நிரந்தர இடம் தேர்வு செய்து பால் விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தென்காசி மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமையால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமிற்கு வந்த நபர் ஒருவர் திடீரென டீசலை தனது தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நிலையில் போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பாவூர் சத்திரம் அருகே உள்ள பூவனூரை சேர்ந்த சுரேஷ் என்னும் அந்த விவசாயி வாங்கிய 80,000 ரூபாய் கந்துவட்டிக்காக கல்லூரணியை சேர்ந்த சிங்கக்குட்டி என்பவர் சுரேஷின் நிலத்தை போலி பத்திரம் மூலம் பதிவு செய்து அபகரித்துக் கொண்டு தாக்கியதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்காததாலும் கந்துவட்டிக்காரரின் கொடுமையால் தற்கொலைக்கு முயன்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறையில் செயல்படும் அரசு உதவி பெறும் தேசிய தொடக்கப் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் மிக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் மாணவர்கள் அதீத உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை நகரப் பகுதியில் அமைந்திருக்கும் மகாதான தெருவில் செயல்படும் அரசு உதவி பெறும் தேசிய துவக்கப் பள்ளியில் புதிதாக இணைந்த மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் ஆசிரியர்கள் தங்கள் மடியில் மாணவர்களை அமர வைத்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா என்ற மூல மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து வாழை இலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதி கல்வியை தொடங்கி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சாலையில் ஆறு போல ஓடும் கழிவுநீரால் சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விருதாச்சலம் காட்டுக்கூடலூர் சாலையில் தினசரி காய்கறி சந்தை அமைந்துள்ளது. இந்த சந்தைக்கு முன்பு செல்லும் வடிகால் வாய்க்காலை புதிதாக கட்டுவதற்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அவ்வாறு தோண்டப்பட்ட பள்ளத்தில் சாக்கடை கழிவுநீர் முற்றிலுமாக நிரம்பி சாலையில் ஆறு போல ஓடுகிறது. சந்தைக்கு செல்லும் வழி முழுவதும் சாக்கடை கழிவுநீர் ஓடுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாக்கடை கழிவுநீரில் அமர்ந்து வியாபாரம் செய்யும் நிலைக்கு சிறு குறு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் சுரங்கப்பாதை பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். திருவொற்றியூர் மண்டலம் 7வது வார்டில் ரயில்வே கேட் மூடப்படும் போது பொதுமக்கள் காத்திருக்கும் சூழலை தவிர்க்க கடந்த 2021ஆம் ஆண்டு 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 மீட்டர் உயரம் கொண்ட சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் சுரங்கப்பாதை பணிகள் பல்வேறு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களையும் எதிர்கொண்டு வருகின்றனர். தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடக்கும் பொதுமக்கள் சிக்னலுக்காக காத்திருக்கும் சரக்கு ரயிலின் அடியில் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. தஞ்சையில் டாஸ்மாக் மதுக்கடையில் யார் முதலில் மது பாட்டில் வாங்குவது என்ற தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் மணக்கரம்பை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்க சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மற்றொரு தரப்புடன் மோதல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ரகு தனது உறவினரான விஜய்க்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற விஜய் தனது உறவுக்காரரிடம் வம்பு செய்த கும்பலை தட்டி கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியதில் விஜய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற நாடுகாவேரி காவல் நிலைய போலீசார் இளைஞரின் கொலை குறித்து 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி திமுக தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். மதுரையில் திமுகவின் பொதுக்குழு எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாது என்று செல்லூர் ராஜு விமர்சனம் செய்திருக்கிறார். 1977ஆம் ஆண்டில் மதுரையில் திமுக பொதுக்குழு நடைபெற்றதை சுட்டிக்காட்டிய அவர் அதன் பிறகு 12 ஆண்டுகள் அஇஅதிமுக ஆட்சி நடைபெற்றதையும் அவர் அப்போது குறிப்பிட்டார். கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளி திறந்த முதல் நாளிலேயே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே
காலை சிற்றுண்டி திட்ட சமையல் கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடங்கம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இன்று காலை உணவு தயாரித்த போது சமையல் எரிவாயு குழாயில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்த சமையலர் தங்கம் அக்கம் பக்கத்தினருடன் சேர்ந்து தீயை அடைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எவ்வித காயம் இன்றி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலக சத்துணவு மேலாளர் ராஜேஸ்வரி சமையல் கூடத்தில் ஆய்வு செய்தார். இன்று ஆய்வு செய்வதை பள்ளி திறப்பதற்கு ஒரு நாள் முன்பே சமையல் கூடங்களை ஆய்வு செய்திருந்தால் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறாது என்பதே பெற்றோரின் கருத்தாக உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கன்னியாகுப்பம் கிராமத்தில் கடந்த 2 மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் குடிப்பதற்கு கூட குடிநீர் கிடைக்காமல் கிராம மக்கள் கடும் அவதி அடைந்தனர். இது தொடர்பாக ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்டும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கிராம மக்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள் காலி குடங்களுடனும் அசுத்தமான குடிநீரை குடங்களில் கொண்டு வந்தும் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000 எட்டியுள்ளது. அந்த வகையில் கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் கொரோனா மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி கேரளாவில் 1435 பேரும், மகாராஷ்டிராவில் 506 பேரும், டெல்லியில் 483 பேரும், தமிழ்நாட்டில் 189 என நாடு முழுவதும் 3961 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த மே 22ஆம் தேதி முதல் 257 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்ட நிலையில் மே 26இல் 1010 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 203 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் டெல்லி, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் தலா ஒருவர் என 4 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து மருத்துவமனைகள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் கனமழை பொழிந்து வருகிறது. மழையால் நேரிட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றின் காரணமாக இதுவரை 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதில் அஸ்ஸாமில் 8 பேர், அருணாச்சல பிரதேசத்தில் 9 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறினர். அண்டை மாநிலமான மிசோராமில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மேலும் 5 பேர் பலியாயினர். அதேபோல் மேகாலயாவில் 6 பேர், நாகாலாந்து மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் தலா 2 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து மிசோராம், அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவியாய் தவித்து வருகின்றனர். சிக்கிமில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிக்கிமில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சாட்டனில் உள்ள ராணுவ முகாமில் நேற்றிரவு நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த 6 வீரர்கள் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காயங்களுடன் மீட்கப்பட்ட 4 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் காட்டாற்று வெள்ளத்திற்கு நடுவே தொங்கு பாலத்தில் ஆற்றை ஆபத்தான முறையில் ஒருவர் கடக்கும் வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி கொண்டே போகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நேரிட்டிருக்கிறது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் அஞ்சாவ் மாவட்டத்தில் இருக்கும் காட்டாற்றுக்கு குறுக்கே அமைக்கப்பட்டிருக்கும் தொங்கு பாலத்தை மிகவும் ஆபத்தான முறையில் ஒருவர் கடக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கின்றன. இந்த வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த பதிவில்
பருவமழை காலங்களில் அருணாச்சல பிரதேசத்தில் உலகிலேயே அதிக மழை பெய்யும் என்றும் தயவு செய்து கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள் என்றும் கூறியிருக்கிறார். அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என்றும் அவர் மேலும் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநரை காலணியால் அடித்த வடமாநில பெண் அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார். கர்நாடக மாநிலம் பல்லந்தூரில் தனது இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ உரசியதால் அந்த ஓட்டுநரை வடமாநில இளம்பெண் வழிமறித்து காலணியால் தாக்கினார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை விசாரித்த போலீசார் இந்த விவகாரத்தில் வடமாநில பெண் மீதுதான் தவறு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து வடமாநில பெண்ணுக்கும் அவரது கணவர் ஆட்டோ ஓட்டுநரின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினர். இது தொடர்பான வீடியோவும் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பெங்களூருவில் உள்ள விராட் கோலியின் உணவகத்திற்கு அம்மாநில போலீசார் அபராதம் விதித்திருக்கின்றனர். விராட் கோலிக்கு சொந்தமான 18 உணவகம் நாட்டின் பல்வேறு நகரங்களில் இயங்கி வருகிறது. பெங்களூருவில் இருக்கும் மதுபான விடுதியின் உணவகத்தில் புகைப்பிடிக்க அனுமதியில்லை என்ற எச்சரிக்கை பலகை வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்த காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை பலகை இல்லாததால் அபராதம் விதித்தனர். முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை கடந்து உணவு விடுதியை நடத்தியது தொடர்பாக பெங்களூரு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தகுந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்தே பாரத் ரயில் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்திய நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் மீது கல்லெறியும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இருந்து பிரயங்கராஜ் நோக்கி வந்தே பாரத் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ராய்பிரலி அருகே மர்ம நபர்கள் சிலர் வந்தே பாரத் ரயில் மீது பெரிய கற்களை எறிந்துள்ளனர். இந்த கல்வீச்சு சம்பவத்தில் ரயிலில் பயணம் செய்த சிறுவன் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த போலீசார் ரயில் மீது கல்வீசிய நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 98.26% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 2023 மே மாதம் 19ஆம் தேதி ரிசர்வ் வங்கி 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அப்போது 3,56,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. இதற்கிடையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2000 ரூபாய் நோட்டுகள் 98.26% திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் ஜூன் மாதம் 2, 2025 நிலவரப்படி 6,181 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் இருப்பதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கள்ளநோட்டை எதிர்த்து போராட புதிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதில் ரிசர்வ் வங்கி மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் 16 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் அண்மை காலமாக நக்சலைட்டுகளின் தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் முறியடித்தும் அவர்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்தியும் வருகின்றனர். இதனால் அங்கு தலைமறைவாக இருக்கும் பல நக்சலைட்டுகள் சரணடையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சுக்மா மாவட்டத்தில் பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 16 பேர் போலீசில் சரணடைந்தனர். இவர்களில் 9 பேர் கர்பெண்டா கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கெர்ப்லண்டா நக்சல்கள் இல்லாத கிராமமாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது அந்த கிராமத்தை மேம்படுத்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு சட்ட ரீதியாக ஆதரவு ஒத்துழைப்பு தருவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உறுதியளித்திருக்கிறார். கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்கும் தக் லைஃப் திரைப்படம் வருகிற 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழில் இருந்து பிறந்ததே கன்னட மொழி என கமல்ஹாசன் பேசியிருந்த நிலையில் கன்னட அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் இந்த பிரச்சனை பூதாகரமாகவும் வெடித்தது. இதனையடுத்து கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை கடந்த 31ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிப்பதாக அறிவித்தது.
இதற்கிடையில் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மேலும் கன்னட மொழி பிரச்சனையில் அனைவரும் உறுதியாக நிற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னட மொழி விவகாரத்தில் நடிகர் கமலஹாசனை ஆதரவாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தாம் அண்டை மாநிலத்தவர்கள் ஒன்றாக வேலை செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும், தமது தண்ணீர் தமிழகத்திற்கு செல்கிறது, தமிழக மக்கள் இங்கு வந்து வசிக்கிறார்கள், நாம் எதிரிகள் கிடையாது என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தின் பின்னால் இருக்கும் வரலாறு குறித்து தனக்கு தெரியாது, அதனால் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். கமலின் கருத்துக்கு துணை முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் பேசியிருக்கும் நிலையில் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாக வாய்ப்புள்ளதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கமல்ஹாசன் நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்பட விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ராஜ்கமல் ஃபில்ம்ஸ் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று பேசினார். இதைத் தொடர்ந்து கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி விட்டதாகவும் அதன் வரலாறு தெரியாமல் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார் என்றும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. மேலும் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகாது என கர்நாடக திரைப்பட வர்த்தக சம்மேளனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதற்கிடையில் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்றும் வெளியீட்டின் போது போதிய பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசனின் தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் ரிட் மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் உள்ள கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்த விபத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. ஜாவா மாகாணம் சிரேன்பர் நகரில் உள்ள சுண்ணாம்பு கல் குவாரியில் பாறைகள் கடந்த வெள்ளிக்கிழமை சரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த குவாரியில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் 6 பேரை பத்திரமாக மீட்டனர். ஆனாலும் இந்த விபத்தில் ஏற்கனவே 14 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதனால் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள மேலும் 6 பேரை மீட்கும் பணி 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் நிகழ்த்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் 40 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தற்போது வீடியோ வெளியாகியிருக்கிறது. ரஷ்யா மீது யுக்ரைன் முன் எப்போதும் இல்லாத வகையில் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற பெயரில் யுக்ரைனின் பாதுகாப்பு சேவை இந்த மெகா நடவடிக்கையை மிகவும் இரகசியமாக திட்டமிட்டு செயல்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களின் ஒரு பகுதியாக பெலாயா, பின்லாந்துக்கு அருகிலுள்ள ஒலன்யா மற்றும் மாஸ்கோவுக்கு அருகில் இருக்கும் இவானோவோ மற்றும் டியாகிலவ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ரஷ்ய விமான தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக யுக்ரேனிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து ரஷ்யா எந்தவிதமான பதிலடி தாக்குதலும் இதுவரை தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெலன்ஸ்கியை அவரது பாடிகார்டுகள் சுவர் போல நின்று பாதுகாத்த வீடியோ வைரலாகி வருகிறது. உக்ரைனில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியை பார்வையிட அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி சென்றுள்ளார். அப்போது அவரது பாதுகாவலர்கள் அவரை சுற்றி சுவர் போல நின்றனர். இந்த கண்காட்சியில் ஜெலன்ஸ்கி டு கில் எ டைரண்ட் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை படிக்க எடுத்ததாக கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பனிப்போர் மனநிலையை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி செய்வதாக சீனா அதிரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷாங்க்ரி-லா பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஸிட் கலந்து கொண்டார். அப்போது அவர் சீனாவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதற்கு எதிராக வெளிநாடுகளில் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா வலுப்படுத்தும் என்றும் சீனாவின் இராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதில் இந்திய பசிபிக் கூட்டாளி நாடுகளுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதியாக கூறினார். இதைத் தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் ஆசிய பசிபிக் மாகாணத்தில்
அமைதி மற்றும் நிலையான தன்மையை அமெரிக்கா சீர்குலைப்பதாகவும், மேலும் தைவான் பிரச்சினை சீனாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அதில் அமெரிக்கா தலையிடுவது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளது. பாரிஸில் கால்பந்து வெற்றி கொண்டாட்டத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் PSG கால்பந்து கிளப் அணி இன்டர் மிலனை தோற்கடித்தது. இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான PSG ரசிகர்கள் பாரிஸில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது இரு அணி ரசிகர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 192 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கடைக்குள் நுழைந்து பொருட்களை கொள்ளையடித்ததாகவும் அவர்களை தடுக்க முயன்ற பாதுகாப்பு பணியாளர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மோதல்கள் தொடர்பாக இதுவரை மொத்தம் 559 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவில் பேரணியின் போது நடைபெற்ற பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதலில் 6 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்க மாகாணம் ஃபெடல் நகரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் பிடியில் உள்ள பழைய கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அமெரிக்க வாழ் இஸ்ரேலியர்கள், யூதர்கள், இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் என பலரும் பங்கேற்றனர். இந்நிலையில் அங்கு வந்த மர்ம நபர் அருகில் இருந்தவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினார். இதில் 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சென்றபோது சம்பவம் தொடர்பாக முகமது சுலைமான் என்ற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவின் பிரியங்ஸ் மாகாணத்தில் பாலம் இடிந்து ரயில் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கில்மூவ் நகரில் இருந்து தலைநகர் மாஸ்கோவுக்கு புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் பிரியங்ஸ் மாகாணம் யொஹனிசி என்ற கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலம் அப்படியே இடிந்து விழுந்தது. அந்த மேம்பாலத்தின் இடிபாடுகள் கான்கிரீட் கற்கள் தண்டவாளங்களில் விழுந்தன. அப்போது அந்த தண்டவாளத்தில் வேகமாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இடிபாடுகள் கான்கிரீட் கற்கள் மீது மோதியதில் ரவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த ரயிலில் பயணம் செய்த 7 பேர் பலியாயினர். மேலும் 40 பேர் படுகாயமுற்றனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டெடுத்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஜப்பானில் ரிக்டர் அளவில் 6 புள்ளிகளாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். ஜப்பான் நாட்டின் ஹுகைடா தீவில் குஷிரா நகரில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும் 17 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6ஆக பதிவானது. சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. ஆனாலும் இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் நாளை பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. 10 அணிகள் பங்கேற்ற 18வது IPL லீக் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அந்த வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் மோத இருக்கின்றன. இதில் 17 சீசன்களாக கோப்பையை வெல்லாத இந்த இரு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருப்பதால் நடப்பு தொடரில் புதிய அணி கோப்பை வெல்வது உறுதியாகியிருக்கிறது. இந்த 2 அணிகளும் பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் சம அளவில் இருப்பதால் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியை ரசிகர்கள் அதிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். IPL குவாலிஃபயர் 2 சுற்றில் மும்பை அணி தோல்வியுற்ற நிலையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஸ்டானிஸ் ஆறுதல் கூறிய புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. IPL தொடரின் குவாலிஃபயர் 2 சுற்றில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதில் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாமல் தோல்வியை தழுவியதால் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தரையில் உட்கார்ந்து சோகத்தில் மூழ்கினார். இதனையடுத்து பஞ்சாப் வீரர் மார்க்ஸ் ஸ்டைனிஸ் பாண்டியாவுக்கு ஆறுதல் கூறினார். இது தொடர்பான புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருடன் பிரீத்தி சிந்தா செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்ற குவாலிஃபயர் 2 சுற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பஞ்சாப் கிங்ஸ் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இதைத் தொடர்ந்து பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு வித்திட்ட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருடன் அந்த அணியின் இணை உரிமையாளர் பிரீத்தி சிந்தா செல்ஃபி எடுத்துக்கொண்டார். இது தொடர்பான புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.
பும்ராவுக்கு எதிராக ஸ்ரேயாஸ் ஆடிய ஷாட் தான் IPL தொடரின் மிக சிறந்த ஷாட் என டி வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பும்ரா வீசிய யார்கார் பந்துகளை தான் எதிர்கொண்டிருந்தால் மிடில் ஸ்டம்புகளை பந்து தாக்கியிருக்கும் எனவும், ஸ்ரேயாஸ் அடித்த சிக்சர்கள் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் கூறினார். அவர் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருப்பதாகவும், எதிர்காலத்தில் அவர் இன்னும் அதிக ரன்களை குவிப்பார் என்றும் பாராட்டியுள்ளார். IPL வரலாற்றிலேயே ஒரே ஒரு தொடரில் அதிக ரன்களை குவித்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்ற சாதனையை ஸ்கை எனும் சூரியகுமார் யாதவ் நிகழ்த்தியிருக்கிறார். IPL தொடரின் குவாலிஃபயர் 2 சுற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பஞ்சாப் கிங்ஸ் அணி வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதற்கிடையில் இந்த போட்டியில் ADB டெவிலியர்ஸின் 9 ஆண்டு கால சாதனையை மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர் சூரியகுமார் யாதவ் முறியடித்து சாதனை நிகழ்த்தினார். இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் 15 ரன்களை கடந்த போது IPL வரலாற்றில் ஒரு தொடரில் அதிக ரன்களை குவித்த தொடக்க வீரர் அல்லாத வீரர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தி அசத்தி இருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு பெங்களூர் அணிக்காக விளையாடிய AB டெவிலியர்ஸின் 687 ரன்களை குவித்ததே இதுவரை சாதனையாக இருந்தது. நடப்பு IPL தொடரில் சூரியகுமார் யாதவ் 717 ரன்கள் அடித்து இந்த சாதனையை முறியடித்தார். மேலும் ஆடிய அனைத்து போட்டிகளிலும் குறைந்தபட்சம் 25 ரன்கள் என்ற இலக்கையும் ஸ்கை சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். சர்வதேச ஒருநாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வீரர் கிளேன் மேக்ஸ்வெல் அறிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அறிமுகமான மேக்ஸ்வெல் இதுவரை 149 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். அதில் 126 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 3990 ரன்களை விளாசியுள்ளார். பேட்டிங் மட்டுமல்லாமல் பந்து வீச்சிலும் சிறப்பாக செயல்பட்ட மேக்ஸ்வெல் 77 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்நிலையில் தனது ஓய்வு முடிவு குறித்து பேசிய மேக்ஸ்வெல், 2027ஆம் ஆண்டு நடக்கும் ஒருநாள் உலகக்கோப்பை வரை தனது உடல் ஒருநாள் போட்டிகளில் ஒத்துழைக்காது என்றும், தான் அணியில் இருப்பது ஆஸ்திரேலிய அணிக்கு பின்னடைவுதான் என்றும் தெரிவித்துள்ளார். அதனால் தான் ஒருநாள் போட்டிகளில் தனது ஓய்வை அறிவித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், நாட்டுப்புற இசை, மெல்லிசை, துள்ளல் இசை, மரபிசை, தமிழிசை, மேற்கத்திய இசை என அனைத்திலும் கரை கண்டு தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமாக திகழும் இசைஞானி இளையராஜாவுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் என பதிவிட்டுள்ளார். தங்களின் சிம்பொனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அந்த நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக தானும் மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் அவர் மேலும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். நடிகர் தனுஷ் தன்னை பற்றி வதந்தி பரப்புபவர்களுக்கு, தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா என பதிலடி கொடுத்துள்ளார். தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய தனுஷ், தன் திரைப்படங்கள் வெளியாவதற்கு சரியாக 2 மாதங்களுக்கு முன்பே தன்னை குறித்து எதிர்மறையான கருத்துக்களை சிலர் பரப்ப ஆரம்பிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் எவ்வளவு வதந்திகளை பரப்பினாலும் தீப்பந்தம் போல் தன் ரசிகர்கள் இருக்கும் வரை முன்னேறிக்கொண்டே இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும், தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா, 23 ஆண்டுகள் வழித்துணையாக தன் ரசிகர்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். தக் லைஃப் திரைப்படம் வெளியாக 3 நாட்களே இருக்கும் நிலையில் சிறப்பு போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர். நடிகர் கமல்ஹாசன், மணிரத்னம் கூட்டணியில் உருவான தக் லைஃப் திரைப்படம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்தில் சிம்பு, த்ரிஷா, அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதற்கிடையில் திரைப்படம் வெளியாக இன்னும் 3 நாட்களே இருப்பதை குறிக்கும் வகையில் சிறப்பு போஸ்டரை படக்குழுவினர் தற்போது வெளியிட்டிருக்கின்றனர். டியிடம் மன்னிப்பு கேட்பதாக பாடகி சின்மயி தெரிவித்துள்ளார். தக் லைஃப் படத்தில் இடம்பெற்றுள்ள முத்தமழை என்ற பாடலை பாடகி சின்மயி அந்த படத்தின் இசைய வெளியீட்டு விழாவில் பாடினார். இந்த பாடலின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆனால் இந்த பாடலை தமிழில் பாடகி டியும்
தெலுங்கு மற்றும் ஹிந்தி வெர்ஷனில் சின்மை பாடி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ரசிகர்கள் பலரும் டி பாடிய முத்தமழை வெர்ஷனை விட சின்மை பாடிய வெர்ஷனே அழகாக இருக்கிறது, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிறது போன்ற கருத்துக்களை இணையதளத்தில் பதிவு செய்து வருகின்றனர். இதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக சமீபத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் பேசிய சின்மை, பாடகி தீக்கு ஒரு தனிப்பட்ட குரல் வளம் இருப்பதாகவும் தங்கள் இருவரையும் ஒப்பிடுவது அவசியமற்றது என நினைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இயக்குனர் மணிரத்னத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், நாயகன் முதல் தக்லைஃப் வரை குடும்பம், கனவு காண்பவர்கள் என்பதையும் தாண்டி சினிமாவின் மாணவர்களாக ஒன்றாக பயணித்ததாக கூறியிருக்கிறார். தங்களின் துணை தனக்கு பலம் கொடுத்திருப்பதாகவும் தங்களின் கதைகள் தொடரட்டும் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் தங்களின் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகையும் சினிமாவுக்கான அர்த்தத்தையும் கொடுக்கட்டும் என்றும் அவர் வாழ்த்து கூறியிருக்கிறார். சசிகுமார் நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி OTT-யில் வெளியாக உள்ளது. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவத் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, MS பாஸ்கர், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் நடிப்பில் கடந்த மாதம் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை நடிகர்கள் ரஜினி, சூர்யா, நானி, இயக்குனர் ராஜமௌலி என பலரும் பாராட்டியுள்ளனர். இந்நிலையில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாக உள்ளது. இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் உயிரிழந்தது திரைத்துறையினரிடம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மத யானை கூட்டம் படத்தின் மூலம் இயக்குனராக விக்ரம் சுகுமாரன் அறிமுகமானார். அப்படம் வெளியான போது வணிக ரீதியாக தோல்வியை சந்தித்தது. அதன் பின்னர் 6 ஆண்டுகள் கழித்து நடிகை சாந்தனுவை வைத்து ராவணக்கோட்டம் திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படமும் பெரிதாக கவனத்தை ஈர்க்கவில்லை. இந்நிலையில் தன் அடுத்த படத்தின் கதையை தயாரிப்பாளரிடம் கூற மதுரை சென்றவர் மாரடைப்பால் உயிரிழந்தது சக இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களிடம் பெரும் சோகத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்நிலையில் அவரது மறைவுக்கு திரை பிரபலங்கள் பலரும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அனுஷ்கா, விக்ரம் பிரபு நடித்துள்ள காதி படம் ஜூலை 11ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. கிரிஷ் ஜாகர்லமுடி இயக்கத்தில் தனது 50வது படமான காதி என்ற படத்தில் அனுஷ்கா நடித்து முடித்துள்ளார். இதில் விக்ரம் பிரபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படம் போதைப்பொருள் கடத்தலை மையமாக வைத்து உருவாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது. ஒரு சில காரணத்தால் அந்த தேதியில் படத்தினை வெளியிட முடியாமல் போனது. இந்நிலையில் அனுஷ்கா, விக்ரம் பிரபு நடித்துள்ள காதி படம் ஜூலை 11ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. விஜய் நடித்து வரும் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் ஷூட்டிங் குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அரசியலில் களம் கண்ட விஜய் தற்போது தனது கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் இப்படத்தின் ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் விஜயின் பிறந்த நாளான ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஜனநாயகன் படத்தில் இருந்து மினி டீசரை வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இப்படத்தில் விஜய் நடிக்கும் காட்சிகளில் ஷூட்டிங் இன்றுடன் நிறைவடைந்திருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சசிகுமார் நடித்துள்ள ஃப்ரீடம் படத்தின் டீசர் வெளியாகி உள்ளது. கழுகு படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் சத்யசிவா தற்போது சசிகுமார் நடித்துள்ள கிரீடம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்ற படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சசிகுமாருடன் லியோஜ்மல் ஜோஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட 10 மொழிகளில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் ஃப்ரீடம் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. இதனால் படம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. இத்துடன் 60 சிறப்பு விரைவு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. குமுதம் செய்திகளை உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் குமுதம் செய்திகளுடன். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.